ஆக நம்ம சரீரத்தில் செய்கிறதெல்லாம் நம்முடைய ஆத்மாவை தீட்டுப்படுத்தாது. அதனால் என்ன வேணாலும் அனுபவித்துக்கொள். ரொம்ப பயங்கரமானது. இன்னொரு ஒரு குரூப்பே இருக்குது, நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அதாவது சில்ட்ரன் ஆஃப் லவ் அப்படின்னு சொல்கிறாங்க. லவ் கம்யூனிட்டி அதுக்கு பேர். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் காதல் பண்ணி தான் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்லுவேன். யாரை வேணாலும் லவ் பண்ணணும், ஆதாயப்படுத்துவது எல்லாருக்கும் எல்லாமும் ஆனேன். எக்ஸாக்ட்லி இந்த வேர்டு தான். அவர் எல்லாருக்கும் எல்லாமும் ஆனேன். அவங்கள அனுப்புகிறதே யாரையாவது போய் காதல் பண்ணி அவங்கள ஆண்டவருக்குள்ளே கொண்டு வாங்க. ரொம்ப கேட்டுக்கு ஏதுவாக. இன்னும் இதை விட ரொம்ப மோசமானது என்னென்னா, அவர்களுக்கு நம்ம அன்பை செலுத்த வேண்டும். அந்த அன்பை எப்படி வேண்டுமானாலும் செலுத்தலாம். அதாவது கணவன் மனைவியோட அந்யோன்ய ஐக்கியத்தினுடைய அந்த அன்புக்கு ஈடாக எந்த அன்பும் இல்லை. அந்த அன்பை யாரிடத்திலும் வேணும் கொடுத்து ஆண்டவருக்குள் கொண்டு வர வேண்டும். இது மாதிரி நிறைய பேர் அதாவது காதல் திருமணங்களுக்கு நேராக வழி நடத்துகிறாங்க. நிறைய மார்க்கத்தை சேர்ந்தவர்கள், நிறைய வித்தியாசமான மார்க்கத்தை சேர்ந்தவர்கள் அப்படி காதலுக்கு நேராக பிள்ளைகளை வழி நடத்துகிறார்கள். அந்த இதுலேருந்து போய் அந்த மதத்திலிருந்து அந்த மார்க்கத்திலிருந்து காதல் பண்ணி கொண்டு வந்து விடு அப்படின்னு சொல்லி போகிறாங்க. எதில் வேணாலும் கொண்டு போய் முடியலாம். ஆனால் இவங்களுடைய இது என்னென்னா, லைசன்சியஸ்னஸ். நமக்கு சுதந்திரம்யா, நமக்கு சுதந்திரம். அதாவது இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷம் நமக்கு சுதந்திரம் கொடுத்து விட்டது அப்படிங்கிறாங்க. சுதந்திரம் கொடுத்தது உண்மைதான். ஆனால் உனக்கு கசவாளி பயலாக வைக்கல. உனக்கு ஒரு ஒழுங்கை கொடுத்துருக்கிறார் ஆண்டவர். அதாவது கண்ணியத்தை கொடுத்துருக்கிறார், ஒரு கட்டுப்பாடு கொடுத்துருக்கிறார். இவங்க எதாவது சொல்லுவாங்க, அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். ஏன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், நல்லா இருக்கும். Sin is desirable. ரொம்ப நல்லா இருக்கும். என்ஜாய். அங்கே போனால் we can enjoy man. Going to the church is fun. ரொம்ப நல்லதான், ரொம்ப அப்படி தான் இருக்கணும். ஆனால் going to the church should not be a sin. ஃபன்னாக இருக்கலாம், சின்னாக இருக்கக்கூடாது. அநேகர் பின்பற்றுவார்கள். இப்படி இருக்கிறதுனால என்ன ஆகும்? சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். நீங்கள் சொல்லுவீங்க, கர்த்தர் பரிசுத்தமாக இருப்பது போல் நாமும் பரிசுத்தமாக இருக்க வேணும்னு நீங்கள் சொல்லுவீங்க. அப்போ அவங்க அடுத்தவங்க என்ன சொன்னாங்க? பரிசுத்தத்தை பற்றி கவலைப்படாதா, நமக்கும் ஆண்டவருக்கும் இடையில் இந்த ஸ்பிரிட்டு டேலியானால் போகிறோம், மற்றபடி சரீரத்தில் என்ன செய்தாலும் பரவாயில்லை. இப்போ அடுத்தவங்க பார்க்குறவங்க என்ன செய்வாங்க? இது என்ன இப்படி இருக்கிறாங்க, உங்கள் கிறிஸ்தவத்தில் இப்படி உண்டா? ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷம் என்ன செய்கிறதுனா, உன்னுடைய பாவத்திலிருந்து மனம் திரும்பு அப்படிங்குது. இந்த மனம் திரும்புதலின் அனுபவத்துக்குள்ளே வராதவர்கள் அவங்க முதலே நம்ம பார்த்தோம். 3வது வசனத்தை வாசிக்கலாம். 3வது வசனம் வாசிங்க. பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்வார்கள். தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்வார்கள். அதாவது உங்களை யார்ட்டையும் என்ன செய்ய மாட்டாங்க, பேச விட மாட்டாங்க. இங்கேருந்து இந்த மாட்டிலேருந்து எவ்வளவு கறக்கலாம், எல்லாமே ஒரு கறவல் மாடுகள் தான். இங்கேருந்து எவ்வளவு நமக்கு கிடைக்கும். ஒரு சமயத்தில் உங்களுக்கு ஒன்றுமே இல்லைன்னா விட்டுட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். எல்லாமே வியாபாரம், எல்லாவற்றையும் வியாபாரம். ஒரு இடத்துல போயிருந்தேன், சர்ச்சு கட்டுறாங்க, கட்டடம் கட்டிடுறாங்க, இடம் வாங்கிறாங்க, கட்டடம் கட்டுறாங்க, சில பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்துட்டு அப்படியே விற்றுட்டு போயிடுறது. இது ஒரு வியாபாரமாக நடக்குது ஒரு பகுதியில். என்ன ஸ்டாலி? வியாபாரமாக நடந்துட்டு மெயின் ஏரியாவில் இல்லை. என்னங்க? மெயின் ஏரியாவில் சபை இல்லை, அதனால் எங்கே வேணாலும் எங்கே வேணாலும் ஹார்ட் சிட்டியில் நடக்குது இப்போ. அதாவது தெய்வ பக்தியை ஆதாய தொழிலாக எடுத்துக்கொள்வார்கள். எல்லாத்துலேயும் பணம் பார்க்கணும், எல்லாத்துலேயும் பணம் பார்க்கணும். பொருளாசை உடையவர்களாய் எல்லாவற்றிலும் பணம் பார்க்கணும், தங்களை ஆதாயப்படுத்திக்கொள்ள வசப்படுத்திக்குவார்கள். என்ன சொல்கிறாரு? நீ எவ்வளோதான் போவேன். கடைசியாக என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது, அவருடைய அழிவு உறங்காது. ஏன் இதை சொல்ல வர்றான்னா, சுவிசேஷத்தில் நியாய தீர்ப்புன்னு ஒன்று இருக்குது. அதாவது எந்த நூலுக்கும் கடைசியில் ஒரு முடிச்சு போடணும், இல்லைன்னா தச்சிக்கிட்டே இருப்பீங்க ராத்திரி மனுஷன். There should be end.
சுவிசேஷத்தில் இந்த ஆண்டவருடைய வருகையையும் அவருடைய நியாய தீர்ப்பையும் இல்லாமல் நாம் பேசுவோம் என்றால் அது சுகர் கோட்டட். எல்லாருக்கும் பிடிக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். யாருக்கு பிடிக்காது? இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷம் எல்லாருக்கும் பிடிக்கும். என்ன ஒன்று மைனஸ் என்ன? பாவங்களை மன்னிக்கிறார், அது ரொம்ப நல்லது. ஆனால் இனிமேல் பாவம் செய்யாதே, அது வேண்டாம் எனக்கு. அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலனை அவனவனுடைய கிரியைக்கு தக்க பலனை நான் என்னோடு கூட கொண்டு வர்றேன்னு தான் சொல்கிறார். அவனுடைய விசுவாசத்துக்கு தக்க பலன் மட்டும் கிடையாது, அவனுடைய கிரியைக்கு தக்க பலன் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஆமாம். இதை ஒவ்வொரு பகுதியாக பக்கச வழியாக வந்தவர்கள் கலாத்தியரில் அந்த பகுதியில் நம்ம பார்த்தோம். கலாத்தியரில் இன்னொரு பகுதி என்ன ஒரு சொல்ல 3வது அதிகாரம், உங்களை மதிமயக்கினவன் யாருன்னு கேட்பார் இல்லையா? அப்படின்னா இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் என்ன செய்வாங்கன்னா அவங்களுடைய மனதை வந்து இந்த மெஸ்மரிசம் பண்ணுற மாதிரி மயக்கிடுறாங்க. அப்படியே நீங்கள் பாருங்களேன், நீங்கள் நல்லா கவனிங்க, நல்லா எல்லா இடத்துலையும் நீங்கள் கவனிச்சிங்கன்னா, அதாவது மயக்கிறது மாதிரி பேசுகிறவர்கள் நிச்சயமாக ஏதோ ஒரு நோக்கத்தோடு பேசிக்கொண்டு இருக்கிறாங்க. நேரடியாக சொல்கிறவங்கள்ட்ட வந்து மக்கள் விரும்ப மாட்டாங்க, ஆனால் மயக்குகிறவங்கள்ட்ட வந்து ரொம்ப மக்கள் விரும்புவாங்க. ஒரு தடவை பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, டூப்ளிகேட் தான் ரொம்ப ஒரிஜினலோட ரொம்ப பலபலன்னு இருக்கு. இல்லை, நீங்கள் எதாவது செல்ஃபோன் வாங்கும்போது பாருங்களேன், அந்த உண்மையான ஃபோன் ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் அந்த டூப்ளிகேட் வருதே பயங்கரமாக இருக்கும். ஒரு இடத்துல கேட்டிருந்தாங்க, இந்த ஆப்போசிட் எழுது அப்படின்னா ட்ரூ அப்படின்னா அடுத்தது என்னது ஃபால்ஸ்ன்னு எழுதுனா, அடுத்தது தான் சைனீஸ்ன்னு எழுதுனா, ட்ரூக்கு ஆப்போசிட் சைனீஸ். ஆமாம், அங்கேருந்து வர ப்ராடக்ட் வந்து எல்லாமே பலன்னு இருக்கும், பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்கும். எவ்ரிதிங் இஸ் டூப்ளிகேட். இதுக்கு நான் 3 உதாரணம் கொடுக்குறாரு. 3 உதாரணம் என்ன? நீங்கள் தயவுசெய்து 4வது வசனத்துலேருந்து 9வது வசனம் வரைக்கும் வாருங்க. 4லேருந்து 9 வரைக்கும் நீங்களே கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்குமா? என்ன 3 உதாரணங்கள் கொடுக்குறாரு? உதாரணம் ஏ, உதாரணம் பி, உதாரணம் சி. பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து. நம்பர் 1 அதான். முதலாவது என்ன? பாவம் செய்த தூதர்களையும் ஆண்டவர் விடலை, சங்கிலினாலே கட்டி அதை பாதாளத்தில் அடைச்சி வச்சிருக்கிறார். இது வெளிப்படுத்தின விசேஷத்தில் நீங்கள் நல்லா பார்க்கலாம். அதாவது நியாயம், அதாவது அது வந்து தண்டிக்கப்பட்டு இருந்தாலும் இன்னும் முழுமையாக அழிக்கப்படாமல் இன்னும் இருக்குது. அது வந்து ஆண்டவருடைய 2வது வருகை நாள் மட்டுமாக இருக்குது. முடிந்த வரைக்கும் எல்லாரையும் தனக்குள்ளாக கொண்டு போக வேண்டும் என்று இந்த பிசாசுகளுடைய சக்திகள், அந்தகார சக்திகள் இருக்குது. சங்கிலியில் கட்டி வச்சிருக்கிறார் இப்போ. ஆனாலும் என்ன செய்யறது? பூரணமாக அது வந்து இன்னும் அழிக்கப்படவில்லை. அக்னியும் கந்தகமும் எழியக்கூடியதில் தள்ளக்கூடிய நாட்கள் வரும். அது வரைக்கும் அங்கே இருந்துட்டு தான் இருக்குது. ஆக முதலாவதாக சிருஷ்டிப்பிலே சிறந்த சிருஷ்டிப்பாகிய தேவ தூதர்களும் தவறு செய்யும் போது ஆண்டவர் கண்டும் காணாமல் விடவில்லை. நல்லா கவனிச்சிக்கலாம். அங்கேருந்து தள்ளி விட்டது மட்டுமல்ல, இவர்கள் வந்து இந்த உலகத்தை பாழாக்குகிறாள் என்று சொல்லி அவர்களை பாதாளத்தில் அடைத்து வைத்து, இது வந்து நம்ம எங்கே நம்ம பார்த்தோம், எங்கேயாவது ஞாபகம் இருக்குதா? நம்ம அதுக்கு முன்னாடி எங்கேயாவது பார்த்தோமே, எங்கே சண்டைகளுக்கு 1 பேதுரு 3வது அதிகாரம் 18, 19, 20 வசனங்களை பேசும்போது அந்த தள்ளப்பட்ட ஆவிகள், ஆமாம், காவலில் உள்ள ஆவிகள், இது எந்த ஆவிகள்னா நோவாவினுடைய காலத்திலே கீழ்ப்படியாமல் பண்ணின ஆவிகள். ஆக ஆண்டவர் நீடிய பொறுமையாக இருந்தபோது கீழ்ப்படியாமல் பண்ணின முரட்டாட்டம் உள்ள முரட்டாட்டத்திற்கு முன்னுதாரணமாய் உள்ள அந்த ஆவிகள், அதே ஆண்டவர் விடலை, அதுக்கும் தண்டனை. ஓகே, நம்பர் ஏ இஸ் ஓவர். நம்பர் பி, நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜல பிரளயத்தை வரப்பண்ணி. இது வந்து 2வது எக்ஸாம்பிள். நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, இது 3 சூடு போடுறாருங்க. முதல்ல வந்து பாவம் செய்த தூதர்கள். அவங்க என்ன பாவம் செய்தார்கள்? மக்களை வந்து கெடுத்து போட்டார்கள், அவருக்கு முரட்டாட்டத்துக்குள்ளே வழி நடத்தினார்கள். அவருடைய பாவம் அதுதான். அதுக்கடுத்தது என்ன தண்டனை? அதாவது நரகத்தில் தள்ளி அக்னி, அதாவது இன்னும் நியாயத்திற்குன்னு வைத்திருக்கிறார், அந்த காலத்தில் தள்ளி வைத்திருக்கிறார். ஓகே. 2வதாக என்ன நடக்குது? பூர்வ உலகத்தை தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயம். இதில் யார் பாவம் செய்தது? யாரெல்லாம் பாவம் செய்தாங்க?
உலகத்தில் உள்ள அனைவரும் மக்களும். சரி, யார் ரட்சிக்கப்பட்டது? நோவாவும் நோவாவுடைய ஹேண்ட்ஃபுல். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், உலகத்தில் உள்ள எல்லாருடைய மத்தியிலும் ஒரு 8 பேர் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள். எந்த வசனம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குது? நிறைய பேர் இருந்தாலும் கொஞ்சம் பேர் தான். என்னது அழைக்கப்பட்டவர்கள் அநேகர். ஆமா, ஒருத்தர் திடீர்னு சொல்லும் போது அழைக்கப்பட்டவர் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிநேகிர்னார். கொஞ்சம் பேர் தான். எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு போகும்போது எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு 6 லட்சம் புருஷர்கள் இருந்தார்கள். ஆமா, ஆனா போய் சேர்ந்து 2 பேர் தான். ஆமா, திரும்ப வந்து சேர்ந்தது 2 பேர் தான். இதே பிரச்சனை அவங்கேயும் இருந்தது. 8 பேரை மட்டும் ஆண்டவர் ஜல பிரளயத்திலிருந்து காப்பாற்றினார். இதே இதை நம்ம வந்து 9வது பார்த்தோம். அதாவது 3வது அதிகாரம் 19, 20வது வசனத்துல இதே 8 பேர்னு அங்கேயும் அதையும் சொல்றாரு. ஆக முதலாவது பாவம் செய்த தூதர்கள், 2வதாக பாவம் செய்த கீழ்ப்படியாத மக்கள், அதாவது நீதியை பிரசங்கித்த நோவாவை காப்பாற்றினார்கள். அடுத்ததாக 6, 7, 8 வசனங்கள் குயிக்கா. சோதோம் கொமோரா 2 பட்டணங்களை கவிழ்த்து போட்டு ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்திலே அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு அவைகளை திருஷ்டாந்தமாக வைத்து, எக்ஸாம்பிள், ஒரு ராங் எக்ஸாம்பிள்ல ரைட் எக்ஸாம்பிள் ஒருத்தாங்க. அப்புறம் அக்கிரமக்காரர்களுக்குள் வாசமாய் இருக்கையில் அவருடைய காம விகார நடக்கையால் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க. சரி, யாரெல்லாம் அழிக்கப்பட்டாங்க? அந்த பட்டணம் சோதோம் கொமோரா 2 பட்டணம். அவங்களுடைய பாவம் என்ன? காம விகாரம். என்ன காம விகாரத்துல முக்கியமானது? ஆண் புணர்ச்சிக்காரர்கள், ஆண் புணர்ச்சிக்காரர்கள். அதாவது என்னன்னா, இப்போ வந்து ரொம்ப இதா சொல்றாங்க, சாதாரண நாங்கெல்லாம் அக்செப்ட் பண்றோம், we love them, yes we have to love them, but we cannot accept them. அவங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் இந்த சோடமைட்ஸ்ங்கிற வார்த்தை வந்து, அதாவது ஒரு ஆண் கெடுப்பது. இந்த வார்த்தையை இந்த சோதோம்ங்கிற வார்த்தையில தான் வந்திருக்குது. இப்படிப்பட்டவர்களை அக்கினியிலே ஆண்டவர் அழிக்கிறார். நரகத்திலே அழித்தார், தண்ணீரிலே அழித்தார். நேர ஆப்போசிட் ஒன்று ஆண்டவர் அதற்கடுத்ததாக அக்கினியிலே அழைக்கிறார். ஆனால் ஒரு ராங் டெசிஷன் எடுத்தார் ஒரு ஆள், லோத். அவர் என்ன செஞ்சிருக்கணும்? ஆபிரகாமோடு கூட இருந்திருக்கணும். இந்த பக்கம் நல்லா இருக்கேன்னு சொல்லி போனார், எடுத்த டெசிஷன் ராங். ஆனால் அங்கே போயும் அவர் வந்து உண்மையாக இருந்திருக்கிறார். பக்கத்தில் சுற்றி உள்ள இடங்களெல்லாம் பார்க்குறாரு, இவ்வளவு செய்கிறார், இவ்வளவு அக்கிரமமாக இருக்கிறாங்களே அப்படின்னு இருதயத்திலே பாதிக்கப்படுகிறார். எந்ததொரு கிறிஸ்தவனம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்பு சுற்றி நடக்கிற காரியங்களை பார்த்து இருதயத்திலே குத்தப்படுகிறான், பாதிக்கப்படுகிறான். இப்படி நடக்குதே, நாள்தோறும் அவருடைய கிரியைகளை கண்டு பாதிக்கப்படுகிறான். A is a failure, B is a failure, C is a failure. முதலாவதாக தூதர்கள், 2வதாக இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேரும், 3வதாக சோதோம் கொமோரா பட்டணங்கள். அப்படின்னா இன்னைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு, இன்னைக்கு எல்லாரும் அழிக்கப்படுவார்கள் அப்படின்னு அவர் சொல்லலை. ரொம்ப நல்லா இருக்கும். 9வது வசனம் தான் இதுக்கு ரொம்ப அருமையானது. வாசிப்போமா? இது அவர் தேவபக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கவும், அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளானவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு நாள் வைக்கவும் அறிந்திருக்கிறார். இதுதான் சுவிசேஷம். சுவிசேஷத்தினுடைய முக்கிய செய்தி என்னவென்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலே உங்களுக்கும் எனக்கும் ரட்சிப்பு, நியாய தீர்ப்பு. இந்த ரட்சிப்பை வேண்டாம் என்று வலுக்கட்டாயமாக மறுதளித்தவர்களுக்கு. ஆக முதலாவதாக தூதர்களை அவர் நியாயம் தீர்த்தாலும், அடுத்ததாக பூர்வ உலகத்திலே எல்லா மக்களையும் ஜலப்பிரளயத்தை நியாயம் தீர்த்தாலும், 3வதாக அக்னியிலே சோதோம் கொமோரா பட்டணங்களை அழித்து போட்டாலும் அதில் ஒரு கூட்டத்தை ஆண்டவர் ரட்சிக்கிறார். ஆக இங்கே உடனே ஆண்டவர் என்ன சொல்லலை, உடனே உனக்கு நியாய தீர்ப்புன்னு சொல்லவில்லை. அந்த நியாய தீர்ப்பை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்மேல் ஏற்றுக்கொண்டார். நீங்களும் நானும் செய்ய வேண்டியது என்னென்னா, ஆண்டவரே, எனக்காக நீர் அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு என்னுடைய பாவங்களை நீர் சிலுவையிலே மறித்தீரே, நீர் எனக்கு தந்த ரட்சிப்புக்காக நன்றி. இதில் இன்னொரு பக்கம் என்ன தெரியுங்களா, இந்த அதர் சைட் ஆஃப் த காயின்,
இந்த ரட்சிப்பை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நியாய தீர்ப்பு. இது சுவிசேஷத்தில் உண்டு. தொடர்ந்து நாம் இதை குறித்து நாம் சிந்திப்போம்.